அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற வியாழக்கிழமை குருவாரம், ஆனி மாதத்திலே ஏகாதசி தினம். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம், ஆனியில் சோதி நாள். அப்படி என்றால் பெரியாழ்வானுடைய ஜென்ம நட்சத்திரம். பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் என்கின்ற திருநாமத்தோடு ஆனி மாதத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே முகுந்த பட்டருக்கு திருமகனாக அவதரித்தவர். பூமாலை பாமாலை இந்த ரெண்டு கைங்கரியம் பகவானுக்கு செய்தார். பூமாலை அவனுக்கு ரொம்ப ருசிகரமாக இருந்தது. பெரியாழ்வார் திருமொழியிலே ஒரு அற்புதமான பாட்டு. அன்னைக்கு ஏகாதசியாகவும் இருக்குது. ஏகாதசி விரதம் இருக்கும்போது இந்த பெரியாழ்வானுடைய திருநட்சத்திரத்தில் இணைத்து நம்ம அன்னைக்கு விளக்கு வச்சு சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான பாசுரம். புஷ்பத்தை எடுத்து பகவானுக்கு போடுவோம் இல்லையா? அப்போது பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தை சொல்கிறார். ஏன்னா பூமாலை கட்டி கொடுத்தவரிலே பெரிய நந்தவன கைங்கரியம் பண்ணவர். வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான்ட்டு பாண்டியன் சபையிலே அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய பொன்னை வைத்து கொண்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டு செலவுக்கு வச்சுக்கல. அவர் என்ன பண்ணார்னா, ஒரு பெரிய நந்தவனத்தை அமைத்து பகவானுக்கு மலர் மாலைகள் கட்டி கொடுத்தார். அந்த புஷ்பங்களை எடுத்து போடுகின்ற பொழுது கண்ணனை அழைச்சி அவர் சொல்லக்கூடிய பாசுரம், அந்த பாசுரத்தை இந்த ஏகாதசி நாளிலே பெரியாழ்வானுடைய ஜென்ம நட்சத்திர நாளிலே சொல்ல வேண்டும். ஆனிரை மேய்க்கனி போதி அருமருந்து ஆவதறிவாய், கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட, ஆனிரை மேய்க்கனி போதி அருமருந்தாவதறியாய், கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட, பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப, தேனில் இனிய பிரானே ஷண்பகச் பூச்சூட்டவாராய். பகவானுக்கு என்னென்ன மலர்கள் பிடிக்கும்னுட்டு வரிசலாக சொல்கிறார். அவனுக்கு முல்லை பிடிக்கும், மல்லிகை பிடிக்கும், ஷண்பகப்பூ பிடிக்கும், இருவாட்சி பிடிக்கும். இப்படி பலவிதமான மலர்கள், நறுமணம் மிக்க மலர்கள். இந்த மலர்களை எல்லாம் சூட்டி கொண்டு செல்ல வேண்டும். ஒரு காலத்தில் குழந்தைகளுக்கு நல்ல ஜடை போட்டு மலர்களை வைக்கக்கூடிய ஒரு பழக்கமெல்லாம் இருந்தது. எல்லாம் நாகரிகத்தில் மாறி போச்சு. கண்ணனுக்கு அப்படி மலர் மாலையை சூட்டுகின்ற ஒரு அற்புதமான பாட்டு. இந்த பாட்டை ஒரு யசோதை பாவனையில் பெரியாழ்வார் பாடுறார். அந்த பெரியாழ்வார் 2 பிரபந்தத்தை பாடியிருக்கிறார். ஒரு பிரபந்தம் திருப்பல்லாண்டு. அழகா மாமுனிகள் சொல்றார், உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான் என்கிறார். கலைன்னாலே வேதம். திருப்பல்லாண்டுக்கு காரணம் அது பிரணவம். பிரணவம், வேதத்தை பிரணவம் இல்லாமல் சொல்ல முடியாது இல்லையா? ஓம்காரம் இல்லாமல் சொல்ல முடியாது இல்லையா? அதனால இதுக்கு நிகரான ஒரு வேதம் இல்லைங்கிறார். ஏன்னா எல்லா வேதங்களினுடைய அர்த்தம் பிரணவத்தில் தான் இருக்கு. அந்த பிரணவத்தை சொல்லணும்னா திருப்பல்லாண்டை சொல்லணும். திருப்பல்லாண்டை சொல்லிவிட்டால் பிரணவத்தை சொன்னது போல ஆகிவிடும். உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான், உண்டோ பெரியாழ்வாருக்கு ஒப்பொருவர். அவர் பெரியாழ்வார். காரணம் என்ன என்று சொன்னால், எல்லாம் பகவானிடத்தில் போய் இதை கேட்போம் அதை கேட்போம். எனக்கு பொன்னைத்தா, எனக்கு மண்ணைத்தா, எனக்கு விண்ணைத்தா என்றெல்லாம் கேட்போம். ஆனால் பெரியாழ்வார், பகவானே நீ பல்லாண்டு நன்றாக இருக்க வேண்டும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு என்னார் இல்லையா? அப்படி எல்லா ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செய்தாலும் கூட பெரியாழ்வாருடைய மங்களாசாசனத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு. அதனால் மாமுனிகள் சொல்றார், விஷ்ணுவையே சித்தத்தில் கொண்ட இந்த ஆழ்வார் பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பேர் அப்படிங்கிறார். அதனால் உண்டோ பெரியாழ்வாருக்கு ஒப்பொருவர். பெரியாழ்வாரைப் போல பகவானுக்கு மங்களாசாசனம் செய்த கைங்கரியபரர் வேறு யார் இருக்க முடியும்? மற்ற ஆழ்வார்களெல்லாம் பக்தி நிஷ்டர்களாக இருக்கும் பொழுது தான் காப்பாற்றப்படுபவன் என்கிற நிலையை மாறி பகவானை தான் காப்பாற்றுகிறோம் என்கிற பிரேம உணர்விலே, தாய்மை உணர்விலே பல்லாண்டு இன்னும் காப்பிட்டார் இல்லையா? அதனால் அவருக்கு நிகராக யாரையும் சொல்ல முடியாது. உண்டோ பெரியாழ்வாருக்கு ஒப்பொருவர், தன் தமிழ்நூல் செய்தருளும் ஆழ்வார்கள் தம்மில் அவர் செய்கலையில் பைதல் நெஞ்சே நீ உணர்ந்து பாருங்கிறார். ஆழ்வார்களெல்லாம் வேதத்தைத்தான் கொடுத்தார்கள், தன் தமிழ் நூலாக கொடுத்தார்கள். ஆனால் இந்த பல்லாண்டென்று காப்பிட்டவர் யார்? பகவானுக்கு பல கோடி நூறாயிரம் என்று காப்பிட்டவர் யார்? பெரியாழ்வார். அதனால்
திருப்பல்லாண்டுக்கு நிகரான ஒரு பிரபந்தமும் கிடையாது. பெரிய ஆழ்வாருக்கு நிகரான ஒரு ஆழ்வாரும் கிடையாது. அந்த ஆழ்வார் ஆனி மாதம் சோதி நட்சத்திரத்திலே பிறந்தார். அந்த சோதி நட்சத்திரத்திலே பிறந்த ஆழ்வார் இந்த ஆண்டு வியாழக்கிழமை வருகிறது அந்த திருநட்சத்திரம். அதோடு அன்னைக்கு ஏகாதேசி. இந்த ஏகாதேசி பீமன் இருந்த ஏகாதேசி. பீமன் ஒரு நாள் கூட சாப்பிடாம அவனால் இருக்க முடியாது. ஆனால் வியாசர் சொல்கிறார், நீ கஷ்டப்பட்டு ஒரே ஒரு ஏகாதசி விரதத்தை இரு, அது மற்ற எல்லா ஏகாதசி விரதம் இருந்தால் எத்தனை புண்ணியமோ அத்தனை புண்ணியத்தை இந்த ஒரே ஒரு ஏகாதசி உனக்கு தந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன ஏகாதசி தான் இந்த பெரியாழ்வார் திருநட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய ஆனி மாத வளர்பிறை ஏகாதசி, நிர்ஜல ஏகாதசிங்கிறது. நிர்ஜலம்னா ஒரு சொட்டு தீர்த்தம் கூட நம்ம சாப்பிடாம இருக்கக்கூடிய ஏகாதசி. ஒரு சொட்டு தீர்த்தம் கூட ஏகாதசி விரதம் அப்படி தான் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அற்புதமான ஏகாதசி. அந்த ஒரு ஏகாதசியை பீமசேனன் இருந்து அந்த 24 ஏகாதசி இருந்தால் எத்தனை ஒரு நன்மைகள் கிடைக்குமோ அத்தனை நன்மைகளும் அடைந்தான. அப்படிப்பட்ட ஏகாதசி தினத்திலே நீங்கள் திருமாலிரும் சோலை மலை எந்தா என்ற பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாரும் இல்லை. நம்ம உடம்புக்கு ஒரு வியாதி வந்தது மட்டும் கிடையாது, பிறவிக்கே ஒரு நோய் வந்துருச்சு. மறுபடி பிறக்கிறோம் இறக்குறோம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு சொன்னார். அந்த பிறவி என்னும் நோய்க்கு யார்கிட்ட மருந்து இருக்குதுன்னா திருமாலிரும் சோலை எம்பெருமான இடத்துல இருக்கான். அது திருவேங்கடமுடையான் இடத்துல போய் கேட்குறார், தனக்கு மோட்சம் வேணும்னு கேட்குறார். அந்த திருவேங்கடமுடையான் இங்கே உனக்கு மோட்சம் கிடையாது, திருமாலிரும் சோலைக்கு போய்கிறார். அந்த திருமாலிரும் சோலையிலே போய் அவர் மோட்சம் அடைகிறார். அவருடைய அந்த திருவரசு இருக்கிறது. அந்த திருவரசில் பார்த்தீங்கன்னா இந்த ஆனி மாதம் சோதி நாள் வர வியாழக்கிழமை ஏராளமான அன்பர்கள் கூடி அந்த திருப்பல்லாண்டு பாடி அங்கே மங்களாசாசனம் செய்வார்கள். அங்கே பெரிய வைஷ்ணவ மாநாடு நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளிலே இந்த ஏகாதசி விரதம் வருகிறது. பீமிலிருந்த நிர்ஜல ஏகாதசி விரதம், பெரியாழ்வானுடைய ஜெயந்தி நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து வருது. அப்படிப்பட்ட நாளிலே அந்த பெரியாழ்வானுடைய வாழு திருநாமத்தை நம்ம அவசியம் சொல்லணும். அதில் அவருடைய வரலாறு, அவர் செய்த சாதனைகள், அவர் எழுதிய நூல்கள் பற்றிய விவரங்கள் எல்லாம் வந்துடுது. நல்ல திருப்பல்லாண்டு நான் மூன்றோன் வாழியே 461 நமக்கு உரைத்தான் வாழியே. பெரியாழ்வார் திருமொழி. சொல்லறிய ஆனிதனில் சோதி வந்தான் வாழிய. சோதிங்கிறது சுவாதி நட்சத்திரம். ஆனி மாசத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே அவதரித்தவர். தொடை சூடி தொடுத்தவள் தன் தொழுந்தமப்பன் வாழியே. சூடி கொடுத்த ஆண்டாளுக்கு தகப்பனராக விளங்கியவர். செல்வ நம்பி தன்னை போல் சிறப்புற்றான் வாழியே. அல்வழக்கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானத்துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் என்கிறார். அந்த செல்வ நம்பி தன்னை போல் சிறப்புற்றான் வாழியே. சென்று கிழியரித்து மால் தெய்வமென்றான் வாழியே. வில்லிபுத்தூர் நகரத்தை விளக்கினான் வாழியே. வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் என்று சொல்லும்படியாக அந்த வில்லிபுத்தூர் நகரத்தை என்ன பண்ணார்? ஒரு மிகப்பெரிய பெருமை உள்ள நகரமாக மாக்கினார். யார் அவர்? வேதியர்கோன் பட்டர்பிரான் மேதினியில் வாழியே. எல்லா விதமான அந்தணர்களுக்கு தலைவராக விளங்கக்கூடிய அந்த பெரியாழ்வார் இந்த மேதினியில் வாழ்ந்த அந்த வாழி திருநாமத்தை இந்த ஆனி மாதம் சோதி நாளிலே சொல்லி ஏகாதசி விரதம் இருப்பதோடு அந்த பெரியாழ்வாரையும் கொண்டாட வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இந்த வியாழக்கிழமை நாள்.